வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று செப்டம்பர் 15 ஆவணி 30. இன்றைய தினத்தில் பசிபிக் பெருங்கடலில் நீனோ இண்டெக்ஸ் -0.08 என்ற நிலையில் மெலிந்த லா நினோ விளைவாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய பெருங்கடலை பொறுத்தவரை ஐஓடி இண்டெக்ஸ் +0.03 என்ற அளவில் நடுநிலையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. மெல்ல நெகட்டிவ் நிலை நோக்கி இந்திய பெருங்கடல் ஐஓடி இண்டெக்ஸ் நகர்கிறது. இது அக்டோபர் நவம்பர் மாதம் முழுவதும் நீடிக்கும். மெல்ல நகர்வாக நீடிக்கும். நவம்பர் மாதத்தில் முற்றிலுமாக நெகட்டிவ் ஐஓடி ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் மெலிந்த ஐஓடி நிலையாக, நெகட்டிவ் ஐஓடி நிலையாக மெல்ல நகரும். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை 2024 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத மழைப்பொழிவு இரண்டாம் கட்ட மற்றும் நமது தனிப்பட்ட விளக்கத்தின் வாயிலாக இறுதி செய்யப்பட்ட நமது தனிப்பட்ட முன்னோட்ட வானிலை விளக்கமாகும். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. முந்தைய நமது விளக்கத்தில் இருந்து தென்மேற்கு பருவமழை விலகும் நிலையில் வேறுபடுகின்றோம். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று பருவமழை அக்டோபர் 15 முதல் 20 தேதிக்குள் ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அதே போல அக்டோபர் 20 முதல் 24 இந்த கால இடைவெளியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும், இயல்பான காலத்தில் தொடங்கிடும் வாய்ப்புகள் தெரிகிறது. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத மழைப்பொழிவை பொறுத்தவரை இயல்பான பருவக்காற்றினால் ஏற்படும் மழைப்பொழிவை விட நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு மிகுதியானது. இது இயல்பான எல்லா ஆண்டுகளிலுமே இது பொதுவானது. இந்த மழைப்பொழிவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் முதற்கட்டமாக அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடும். இரண்டாம் கட்டமாக குறைவழுத்த பகுதிகள் மற்றும் மேலடுக்கு சுழற்சிகள், அதற்கு அடுத்த நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையின் மீது தமிழகத்தை பொறுத்தவரை ஆதிக்கம் செலுத்தும் நிகழ்வுகளாக அமையக்கூடும். பருவமழை தொடங்கிய நிலையில் அக்டோபர் 26, 28 தெற்கு மத்திய வங்கக்கடல் அல்லது அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதி ஏற்பட்டு அதிகபட்சமாக ஒரு தாழ்வு மண்டலமை வலுப்பெற்று அது மேற்கு வடமேற்காக நகர்ந்து வட கடலோரம் அல்லது தெற்கு ஆந்திர பகுதிகளை நெருங்கி டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். உச்சபட்ச மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்களும் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளும் இந்த நிகழ்வின் மூலமாக பெறக்கூடும். நவம்பர் 2 முதல் நவம்பர் 7 தென்சீன கடல் நிகழ்வு வங்கக்கடலில் உள்நுழைந்து அந்தமான் கடல் பகுதியில் வலுப்பெற்று அது அதிகபட்சமாக ஒரு தீவிர புயலாக வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திர பகுதிகள் நோக்கி நகர்ந்திட 50% வாய்ப்புகளும், வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்ந்திட 50% வாய்ப்புகளும் ஏற்படலாம். இந்த நிகழ்வானது நகரக்கூடிய நிலையில் வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த தென்மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதியில் கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை வெகுவாக அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த நிகழ்வுகளின் நகர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் தவிர்ப்பதற்கு இல்லை. நவம்பர் 6 முதல் 10 லட்சத்தீவுகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அவ்வாறான நிலையில் மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கரைகோடி மாவட்டங்களில் பருவமழை சற்று வலுவடையும்.
இந்த நிலையில் கூடுதல் மழைப்பொழிவை பெறக்கூடிய நிலை இந்த மாவட்டங்களுக்கு ஏற்படும். நவம்பர் 6 முதல் 10 தேதிக்குள் லட்சத்தீவுகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வு மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள், தென் கரைக்கோடி மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக நீடிக்கக்கூடிய அதே நிலையில் கடலோர மாவட்டங்களிலும் இது வடகிழக்கு பருவமழை உள்ளீர்த்து, பருவக்காற்றை உள்ளீர்த்து அதன் மூலமாக மழைப்பொழிவை பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடும். நவம்பர் 12 முதல் 17 இந்த கால இடைவெளியில் இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு பகுதி ஏற்பட்டு அதிகபட்சமாக ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வரை வலுப்பட்டு டெல்டா கடலோர மாவட்டங்கள் நெருங்கி அல்லது கரை கடந்து நிலப்பகுதியில் நுழைந்து மேற்கு மத்திய மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடிய நிலை ஏற்படலாம். இந்நிலையில் டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மத்திய மாவட்டங்களில் மிகையான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் மழை வாய்ப்புகளாகவும், மேலும் சற்றே டெல்டா மாவட்டங்களை சற்று நகர்ந்து வடகடலோரங்களை ஒட்டிய பகுதிகள் கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் நிலையில் வடகடலோர மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிலையோ ஏற்படலாம். ஆக இந்த பருவ காற்று வடகிழக்கு பருவமழையில் உச்சபட்ச மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையக்கூடும். மேலும் இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் மழைப்பொழிவை, உச்சபட்ச மழைப்பொழிவை, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். நவம்பர் 17 முதல் 25 இந்த காலத்தில் தென்னிலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் இந்த பகுதிகள் சார்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிகழ்வின் மூலமாக தென் கரைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் கூடுதல் மழைப்பொழிவை பெறக்கூடும். குறிப்பாக தென் கரைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் மிகையான மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம். நவம்பர் 24, 29 இந்த கால இடைவெளியில் தெற்கு அந்தமான் கடல் பகுதி அல்லது அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, இந்த பகுதியில் ஒரு சுழற்சி ஏற்பட்டு அதிகபட்சமாக ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு புயல் என்ற நிலையில் வலுப்பெற்று வடகடலோர மாவட்டங்கள் நோக்கியோ அல்லது தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கியோ நகரக்கூடும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நகரக்கூடிய நிலையில் டெல்டா கடலோர மாவட்டங்கள் அல்லது வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து இந்த நிகழ்வும் மிகையான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக அமையக்கூடும். டிசம்பர் 8 முதல் டிசம்பர் 16 இந்த தேதிக்குள் தெற்கு மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை சார்ந்து ஒரு தாழ்வுப்பகுதி ஏற்படவும், இந்த தாழ்வுப்பகுதி அதிகபட்சமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட இலங்கை மற்றும் தென் கடலோர மாவட்டங்களை இலக்காக்கி நகரலாம். அவ்வாறான நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் தெற்கு மாவட்டங்களுக்கும் அநேக தென் மாவட்டங்களிலும் வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக அமையக்கூடும். மேற்சொன்ன நிகழ்வில் நவம்பர் 12 முதல் 17 இந்த தேதி இடைவெளியில் ஏற்படக்கூடிய நிகழ்வானது வடக்கு உள் மாவட்டங்களில், வடக்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவை மிகப்படுத்தும் நிகழ்வாக அமையலாம். அது அந்த நவம்பர் 12, 17 இந்த தேதிகளில் தமிழக கடலோரம் சார்ந்து தமிழகத்தை கரைகடந்து உள்நுழையும் என எதிர்பார்க்கப்படும் இந்த நிகழ்வு வடக்கு உள் மாவட்டங்களிலும் நல்ல மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும். டிசம்பர் 15 பிறகு வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வுகள் பெரும்பாலும் அது ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம் என
நகரக்கூடும். ஒரு சில ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் ஓரிரு நிகழ்வுகளாகவே இருக்கும். அவ்வாறான நிகழ்வுகள் அது ஆந்திரா மற்றும் ஒரிசா, மேற்கு வங்கம் இந்த பகுதிகள் நோக்கி நகரக்கூடும். இப்பருவமழை காலத்தில் அதிகபட்சமாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 2 புயல் நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் முதல் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வரை வலுப்பெறும் நிகழ்வுகள் அதிகபட்சமாக 5 நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிகழ்வுகள் யாவும் தமிழக கடலோரம் நெருங்கி நிலைத்து நீடித்த மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும் என நமது இந்த விளக்கத்தின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இப்பருவமழை காலத்தில் மாவட்டங்கள் வாரியாக நாம் எதிர்பார்க்கும் மழைப்பொழிவு கணக்கீடுகளை பார்க்கலாம். இந்த கணக்கீடுகள் லானினோ ஆண்டுகள், கடந்த லானினோ ஆண்டுகள் 28 ஆண்டுகளும் மெலிந்த லானினோ ஆண்டுகள் 9 ஆண்டுகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அப்போது ஏற்பட்ட மழைப்பொழிவின் வீதங்களின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டவை. எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவமழை 2024. மேற்கு மண்டலம் ஈரோடு 2023 ஆண்டுடன் முடிவடைந்த ஆண்டில் சராசரி மழைப்பொழிவில் இருந்து நாம் இந்த கணக்கீட்டை வெளியிட்டிருக்கின்றோம். மேற்கு மண்டலம் ஈரோடு இயல்பை காட்டிலும் 29% அதிகரித்து 395 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு பெறக்கூடும். திருப்பூர் 34% அதிகரித்து 440 மில்லிமீட்டர் வரையிலும், கோயம்புத்தூர் 38% அதிகரித்து 475 சென்டிமீட்டர் வரையிலும், நீலகிரி 20% அதிகரித்து 540 மில்லிமீட்டர் வரையிலும், மில்லிமீட்டர் வரையிலும், அனைத்துமே மில்லிமீட்டர் கணக்கீடுகள். வடக்கு மண்டலம் வடமேற்கு மண்டலம் சேலம் 50% அதிகரித்து 495 மில்லிமீட்டர் வரையிலும், நாமக்கல் 43% அதிகரித்து 385 மில்லிமீட்டர் வரையிலும், தருமபுரி 56% அதிகரித்து 490 மில்லிமீட்டர் வரையிலும், கிருஷ்ணகிரி 24% அதிகரித்து 345 மில்லிமீட்டர் வரையிலும், வடக்கு மற்றும் வடகடலோர மண்டலம் சென்னை 85% அதிகரித்து 1450 மில்லிமீட்டர் வரையிலும், திருவள்ளூர் 79% அதிகரித்து 980 மில்லிமீட்டர் வரையிலும், காஞ்சிபுரம் 63% அதிகரித்து 965 மில்லிமீட்டர் வரையிலும், ராணிப்பேட்டை 20% அதிகரித்து 485 மில்லிமீட்டர் வரையிலும், வேலூர் 23% அதிகரித்து 410 மில்லிமீட்டர் வரையிலும், திருப்பத்தூர் 7% அதிகரித்து 285 மில்லிமீட்டர் வரையிலும், திருவண்ணாமலை 74% அதிகரித்து 800 மில்லிமீட்டர் வரையிலும், விழுப்புரம் 74% அதிகரித்து 895 மில்லிமீட்டர் வரையிலும், கள்ளக்குறிச்சி 36% அதிகரித்து 615 மில்லிமீட்டர் வரையிலும், செங்கல்பட்டு 17% அதிகரித்து 220 மில்லிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவை பெறக்கூடும். டெல்டா முகப்பு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கரூர் 58% அதிகரித்து 475 மில்லிமீட்டர் வரையிலும், திருச்சிராப்பள்ளி 82% அதிகரித்து 690 மில்லிமீட்டர் வரையிலும், பெரம்பலூர் 74% அதிகரித்து 745 மில்லிமீட்டர் வரையிலும், அரியலூர் 77% அதிகரித்து 880 மில்லிமீட்டர் வரையிலும், தஞ்சாவூர் 96% அதிகரித்து 950 மில்லிமீட்டர் வரையிலும், திருவாரூர் 34% அதிகரித்து 865 மில்லிமீட்டர் வரையிலும், மயிலாடுதுறை 52% அதிகரித்து 1340 மில்லிமீட்டர் வரையிலும், கடலூர் 49% அதிகரித்து 1050 மில்லிமீட்டர் வரையிலும், நாகப்பட்டினம் 40% அதிகரித்து 1180 மில்லிமீட்டர் வரையிலும், புதுக்கோட்டை 80% அதிகரித்து 725 மில்லிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவை பெறக்கூடும். தெற்கு மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் திண்டுக்கல்
69% அதிகரித்து 670 மில்லிமீட்டர் வரையிலும், தேனி 44% அதிகரித்து 515 மில்லிமீட்டர் வரையிலும், மதுரை 61% அதிகரித்து 675 மில்லிமீட்டர் வரையிலும், சிவகங்கை 50% அதிகரித்து 610 மில்லிமீட்டர் வரையிலும், ராமநாதபுரம் 55% அதிகரித்து 730 மில்லிமீட்டர் வரையிலும், தூத்துக்குடி 22% அதிகரித்து 480 மில்லிமீட்டர் வரையிலும், திருநெல்வேலி 27% அதிகரித்து 550 மில்லிமீட்டர் வரையிலும், தென்காசி 6% அதிகரித்து 490 மில்லிமீட்டர் வரையிலும், கன்னியாகுமரி 8% அதிகரித்து 570 மில்லிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவை பெறக்கூடும் என நமது கணக்கீடுகளின் வாயிலாக எதிர்பார்க்கின்றோம். இதில் மழைப்பொழிவு பெறும் அளவீட்டின் அடிப்படையில் முதலிடத்தில் சென்னை, 2 மயிலாடுதுறை, 3 நாகப்பட்டினம், 4 கடலூர், 5 திருவள்ளூர், 6 காஞ்சிபுரம், 7 தஞ்சாவூர், 8 விழுப்புரம், 9 அரியலூர், 10 திருவாரூர் என்று முதல் 10 இடங்களை பெறலாம். ஆண்டு சராசரியை காட்டிலும் கூடுதல் சதவீதத்தில் மழைப்பொழிவு பெறும் மாவட்டங்களில் முதல் 10 மாவட்டங்கள்: 1 தஞ்சாவூர், 2 சென்னை, 3 திருச்சிராப்பள்ளி, 4 புதுக்கோட்டை, 5 அரியலூர், 6 திருவண்ணாமலை, 7 விழுப்புரம், 8 பெரம்பலூர், 9 திண்டுக்கல், 10 காஞ்சிபுரம் என்ற அளவில் முதலிடங்களை பெறலாம். ஆக இந்த ஆண்டின், அதாவது 2024 வடகிழக்கு பருவமழையின் மூலமாக அக்டோபர் மாத மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழகத்தில் 46 முதல் 50% அதிகரிக்கக்கூடும். நவம்பர் மாத மழைப்பொழிவு 90 முதல் 120% அதிகரிக்கக்கூடும். டிசம்பர் மாத மழைப்பொழிவு 60 முதல் 70% வரை அதிகரிக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மொத்தமான மழைப்பொழிவு சதவீதம் 65 80% அதிகரிக்கக்கூடும். இதுவே நமது முன்னோட்ட வானிலை விளக்கத்தின் கணக்கீடுகளின் அடிப்படையிலான முந்தைய ஆண்டுகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகள் மற்றும் தற்போதைய வானிலை நகர்வுகளின் மூலமாக நமது கணிப்பாக இந்த கணிப்பினை வெளியிட்டிருக்கின்றோம். வானிலை நகர்வுகள் எவ்வாறு அமைகிறது என பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையின் முடிவுகள் எவ்வாறு அமைகிறது என பார்க்கலாம். பார்த்த பின்னரே நமது இந்த முன்னோட்ட விளக்கத்தின் உண்மைத்தன்மை மற்றும் இது எந்த அளவிற்கு இது சாத்தியமாகி இருக்கிறது என்பது புலப்படும். தொடர்ந்து இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.